வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு அதிசார பயிற்சி பலன்கள் 2025. குரு பகவான் பயிற்சி பெற்றால் எப்பொழுதுமே குரு பகவான் பயிற்சி பெறுகிறார் என்றாலே 5 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும். மீதமுள்ள 7 ராசிக்காரர்களுக்கு பாதக பலன்களும் மத்தியம பலன்களும் கட்டாயம் கொடுப்பார். இந்த வரிசையில் 5 ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தருவார் என்பதை ஏற்கனவே முன்பதிவில் போட்டிருக்கும். இப்பொழுது பாதக பலன்களை தரப்போகின்ற 7 ராசிகள். குரு பகவான் தனக்காரகன், புத்திரக்காரகன், பிரகஸ்பதி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளும் தன பிராப்திகளும் முயற்சிகளில் வெற்றியும் தர வேண்டுமென்றால் குரு பலம் கட்டாயம் தேவை. குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டார் என்றாலே பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்காது. கடந்த ஆண்டில் நற்பலன்களை அனுபவித்து வந்த ஒரு சில ராசிகள் பாதக பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். குரு பகவான் என்றாலே சுப நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கோம். சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்காது. ஆனால் தடைகளும், கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்காமல் போவது, கையில் இருக்கக்கூடிய காசு பணம் தண்ணீராக கரைவது, குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் உருவாவது, எந்த முயற்சிகளை செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் மன கவலைகளும் உருவாக்குவது தான் குரு பாதகம். எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சரி, குரு பலம் இருந்தாலே வாழ்க்கை என்பது அவ்வளவு போராட்டமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் கடந்து செல்லக்கூடிய வழியை காட்டுவது தான் குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு பாதக பலன்களை தரப்போகிறார் என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு சில நண்பர்களுடைய கேள்வி, குரு பகவான் மே மாதம் பயிற்சி பெற்றார், ஒரு 5-6 மாதத்திலே பயிற்சி ஆகிறாரு, இப்போ அதிசார பயிற்சின்றாங்களே, இதுவாவது 1 வருஷம் இருக்குமா, இல்லை இதுவும் சில மாதங்களில் கடந்து சென்று விடுவாரா என்கின்ற பலருக்கும் சந்தேக கேள்வியும் இருக்கிறது. குரு பகவான் அதிசாரம் பெறுகின்ற 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பதல்ல. குரு பகவானுக்கு அதிசாரம் என்பது தனது உச்ச வீட்டுக்கு செல்லும் போதும், அடுத்தது அவருடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு செல்லும் போதும் இத்தகையான அதிசயம் நடக்கும். அதற்கு பேர் அதிசாரம். இதில் இருப்பதிலே கேட்டிங்கன்னாக்கா, சில ராசிகளுக்கு இப்போ 5 ராசி சொல்லியிருக்கு இல்லையா, ரிஷபம், சிம்மம், துலம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான நன்மைகளை கொடுக்காமல் மத்தியம பலன்களை கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார் என்கின்ற மனவேதனை தான் இருக்குமே தவிர, மற்ற 7 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் என்பது சற்று அதிகமாக நடப்பதற்கும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இருப்பதிலேயே கெடு பலன்கள் என்று வந்துவிட்டாலே குரு பகவான் பல வகையிலும் நன்மைகளை செய்வதும் தீமைகளை செய்வதும், பாதகமான இடத்தில் அமரும் போதும், சுபத்தன்மை வாய்ந்த 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் அமரும் போதும் நற்பலன்களை செய்வார் என்பது ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளாமலே இருக்கக்கூடிய
பலருக்கும் அறிந்தது தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கும். இந்த நிலையில் குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை செய்ய வேண்டுமா, மற்ற கிரகங்கள் செய்யாதான்னு கேட்டிங்கனாக்கா நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு மறைந்தாலும் நன்மைகள் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு மறைந்தாலும் நன்மைகள் நடக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் எதற்காக நடக்கிறது என்று கேட்டால் மேச ராசிக்கும் நடக்கும். காரணம், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இப்பொழுது காலகட்டத்தில் எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது என்பதை நம்மளுடைய மனதில் நிலைநிறுத்தி அதற்கு பிறகு பலன்களை சொல்லுவதுதான் சரியாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு குருவால் நன்மைகள் இல்லை என்றாலும் ராகுவால் நன்மைகள் உண்டு. காரணம், ராகு 11 இருக்கிறார். ஒரு 5 மாதங்களுக்கு முன்பதாக வேகமாக நற்பலன்கள் நடந்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று வளர்ச்சி இல்லாத நிலைமையும், பொருளாதாரம் என்பது உங்களுக்கு வீணான விரயங்களும் கொடுத்து கொண்டு இருப்பார். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிதளவு நன்மைகளை செய்ய முடியாமல் 2ஆம் இடத்திலிருந்து தாண்டி செல்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு உடனுக்குடனாக 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாற்றம் அடைகிறார். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோக அதிபதியாக இருப்பதினால், அவர் 11ஆம் இடத்தில் இருப்பதினால் பெருசாக பாதகம் இருக்காது. ஆனால் உடனுக்குடனாக எல்லாமே நடக்காமல் சற்று தாமதமும் தடுமாற்றமும் ஏற்பட்டு அதற்கு பிறகு சரியாயிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கெடுக்கின்ற கிரகமே கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கேது பகவான். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில மாதங்கள் மட்டும்தான். அதிசார பயிற்சி பெறுகின்ற குரு பகவானே பயிற்சி பெற்ற ஒரு சில மாதங்களில் வக்கரமும் பெறுவார். ஒரே குழப்பமாக இருக்கும். அதிசாரம், வக்கரம், அது மட்டும் இல்லாமல் பயிற்சி, இது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நன்மை நடக்குமா நடக்காதா, என்னதான் நடந்து தொலை போது தெரியல என்ற அளவுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். கிரகங்கள் பயிற்சி பெறும், வக்கரம் பெறும், அதிசாரம் பெறும். அதிசாரம் என்பது குரு பகவானுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய அதிசய பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது குரு சனி ராகு கேதுக்கள் மிகவும் பாதகமாக இருப்பவர்களுக்குத்தான் குரு மாற்றம் என்பது நன்மைகளை செய்யும். முன்பே சொன்ன மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு 11 ராகு இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும், துலாம் ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும். இப்படி ஒரு சில ராசிகளுக்கு குரு மாற்றம் பெற்றாலும் நன்மைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் என்பவர் பொருளாதாரத்தின் அதிபதி, தன பிராப்திக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் நன்மைகளும் சில நேரங்களில் பொருளாதார பின்னடைவும் ஏற்படுமே தவிர மற்ற பெரிய பாதகங்கள் என்பது பெருசாக இருக்காது. சரி, பாதக பலன்களை பெறப்போகின்ற 7 ராசிகள். மேசம். மேச ராசிக்காரர்களுக்கு 3லே குரு பகவான் இருந்தார். 3லே குரு பகவான் வந்தாலும் சரி, 3லே குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்தாலும் சரி, முட்டாள்தனமாக நான் செய்துட்டேன், தெரியாமல் செய்துட்டேன், என்னை அறியாமல் செய்துட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அவங்க என்ன தான் செய்திருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது, அந்த தசாவை பொறுத்து பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக இருந்தாலும் புதன் பகவான்
பாதக அதிபதியாக வருவார். அந்த பாதக அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனின் ராசிகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது, புதன் பகவான் புத்திக்காரகன், நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தலையில் சில பிரச்சனைகள் வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். நரம்பு பாதிக்கும்போது அந்த நரம்பு மண்டலத்தையே நமக்கு கட்டுப்பாடுக்குள் வைத்து கொண்டிருப்பது நம்மளுடைய அறிவு. அது நான் சரியாக செயல்படுத்தலை என்கின்ற பாதிப்புகள் கட்டாயமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. ஒருவேளை தசா யோக தசாவாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து காணப்படும். இப்பொழுது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். சுகஸ்தானம் பாதிக்கும். மனம் ஒரு நிலையில் செயல்படாது. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எதை செய்யறதுன்னு தெரியாதுன்ற குழப்பங்கள் வரும். பொறுமையாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 3ஆம் இடமும் சிறப்பல்ல குரு பகவானுக்கு, 4ஆம் இடமும் அதிகப்படியான நன்மைகளை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுது. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசாக பாதகனாக சொல்ல முடியாது. இருந்தாலும் 3ஆம் இடம் என்பது பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் விரயங்களும் வீண் செலவும் குழப்பங்களும் இருக்கும். உங்களை அறியாமலே நீங்கள் சில பிரச்சனைகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உடல் நலத்தில் மிக கவனம். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு விரய குருவாக 12இல் இருந்தார். விரயம் என்பது சுப விரயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலே எதையாவது ஒன்று செய்து பணத்தை விரயப்படுத்தி அதுக்கப்புறம் இதை ஏன் செய்தோமோ என்கின்ற அளவிற்கு மன சஞ்சலத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் அமருகிறார் குரு பகவான். இப்படி அமருகின்ற குரு பகவான் ஓராண்டு மட்டும் பொறுமையும் நிதானமும் கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது வனவாசம் சொல்லுவாங்க. ஊர் ஊராக சுற்றுறது, வேலைக்காக சுற்றுறது, காசு பணத்துக்காக சுற்றுறது, மருத்துவ செலவுக்காக சுற்றுறது, குடும்பத்தில் யாரோ ஒருவருக்காக ஏதோ நடந்தாலும் அதில் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பமும் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? கடகராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பவுமே ஒரே நிலையில் செயல்படாது இந்த மனசை கட்டுப்படுத்தினாதான் கடகராசிக்காரங்க வெற்றியே பெற முடியும். நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறையும் சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். நல்ல நேரங்களில் எல்லாமே சாதகம்தான். கெட்ட நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் கஷ்டங்களை அனுபவிக்க முடியாது. கெட்ட நேரம்னா என்ன? கெட்டது நடக்க போகிறது என்பது தான் கெட்ட நேரம். இதை சமாளிக்கக்கூடிய நேரம் வந்துட்டாவே எதையுமே வாழ்க்கையில் வெற்றியாகவே நம்ம மாற்றிக்கொள்ளலாம். கடகராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் மாற்றம் பெற்று ராசிக்கு 12இல் உச்சம் பெற்று அமர்கிறார். உச்சம்னா என்ன? ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அமருகிறது என்றால் 60% நற்பலன்கள் தரும் ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில். உச்சம் பெறுகிறது என்றால் 100% நற்பலன்களை செய்தே ஆகணும். எப்போ அந்த உச்சம் பெற்ற கிரகமோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகமோ தசா நடப்புக்கு வந்தால் இத்தகையான பலன் நடக்கும். ஏன்னாக்கா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பீங்க. ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ இருக்கும். அந்த நேரத்தில் நானாக இருக்கட்டும், என்னை போன்ற ஜோதிடராக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் மாறுறார், ராகு கேதுக்கள் மாற போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தையும் தன பிராப்தியும் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொன்னோன்னே சொல்கிறது எல்லாமே பொய், எதுவுமே இங்கே நடக்கலைன்னு வாங்க.
உச்சமோ ஆட்சியோ பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த தசா நடப்புக்கு வரணும். அப்படி அந்த தசா நடப்புக்கு வந்தாலும் வந்து இருந்தாலும் வர போகிறதுனாலும் யோக பலன்களை கொடுக்க போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். இதில் இன்னொரு ரகசியமும் இருக்குது. அந்த உச்சம் ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசா நடக்கட்டும், அது லக்கினத்துக்கு 6, 8, 12 பார்க்கணும், நீச பகை பெற்று இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ராசிக்கும் லக்கினத்திற்கும் அது பகையாகவோ இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா மறைந்தோ இருக்கக்கூடாது. எவ்வளவு சூட்சும ரகசியங்கள் ஒரு ஜோதிடத்துக்குள் மறைந்திருக்கிறது என்பதை வெறும் ஜோதிடத்தை பார்ப்பவர்களுக்கு புரிவதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. அவ்வளவு சூட்சமம் இருக்குது. சாதாரணமாகவே எடுத்து ஜாதகத்தில் வந்து யோகம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஜோதிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லை. ஒரு முறை ஜாதகத்தை பார்க்குறதுக்கு போயிட்டு 1, 2 கேட்கறது கிடையாது. அவங்க பிறப்பு முதல் வாழ்க்கையில் இறுதி காலம் வரையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை தெரிந்து கொள்வது தான் ஜோதிடம் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய மாபெரும் ரகசியம். இதை கரெக்டான முறையில் ஜோதிடத்தை நம்புகிறவர்கள், நம்பாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கு அது அவசியமும் கிடையாது. நம்புகிறவங்க பொறுமை நிதானமாக நீங்கள் செயல்பட்டு வந்தால் நற்பலன்களை நடக்கும்போது மிகப்பெரிய நற்பலன்களும், கெடு பலன்கள் நடக்கும்போது சற்று பொறுமை அமைதியாக இருந்தாலே வெற்றி பெற்று விடலாம். சரி, அடுத்ததாக பாதக பலன்களை அனுபவிக்கின்ற ராசிகளாக துலாம் ராசி. ராசிக்கு 10 குரு பகவான் அமருவது பயமெல்லாம் பெருசாக வேணாம். ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு 11 இருக்கிறாரு. சனி பகவானை வக்கரம் பெற்று நன்மையை தான் செய்ய போகிறாரு. அதனால் பயமெல்லாம் பெருசாக வேணாம். இருந்தாலும் 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து அமருகிறார் என்றாலே பதவிக்கு ஆபத்துன்னுவாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் வந்து கேட்டிங்கன்னாக்கா அரசியல்வாதிகளோ பெரிய பெரிய அதிகாரிகளோ யாராவது இருந்தால் அவங்களுடைய பதவிக்கெல்லாம் ஆபத்தாக வந்து விடுமா அப்படின்னு நமக்குள்ளே வந்து ஒரு கற்பனையை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா, அந்த தசா தான் முடிவு செய்யும். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது சில தரைக்குறைவான பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு தவிப்பதும், வருமானம் குறைவதும், இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறதும், அதுக்கப்புறம் உடல் நலத்தில் பாதிப்பு வருவதும், மனநலத்தில் பாதிப்பு வருவதும், உறவுகளால் சிக்கல் வருவதும் இப்படியெல்லாம் கொடுக்கும். ஒருவேளை நீசம் பெற்ற தசாவாக இருந்தால் பல வகையில் துன்பங்களை கொடுத்துவிடும். துலா ராசிக்காரங்க சற்று விழிப்புடனும் மிக கவனத்துடன் இருங்க. அடுத்ததாக தனுசு ராசி. இப்போ தயா பயிற்சி ஆச்சு. போன வருஷம் பூரா நாங்கள் சித்திரவதைப்பட்டுன்னு இருந்தோம். அவ்வளோ சீக்கிரத்திலே வந்து கெடு பலன்களை தரப்போகிறாங்களா? கிரக மாற்றம். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு கிரகங்களை வந்து இப்படியெல்லாம் மாறப்போகிறதுன்னு அவங்க பஞ்சாங்கத்தில் சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அப்படி இருக்கும்போது தனுசு ராசியான உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து பெரிய நன்மை சொல்ல முடியாது, கடந்த ஆண்டுகளில் இருந்த பல பாதகங்களை குறைத்து நற்பலன்களை கொடுத்து வந்த குரு பகவான் உச்சம் பெற்று 8இல் அமருகிறார். மிக மிக கவனமாக இருக்கணும் தனுசு ராசி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசி அதிபதி இப்போ 7ஆம் இடத்திற்கு வந்தாங்க இல்லையா, ஏற்கனவே 6ல் இருந்தார். அப்போது நோய் கடன் பகை எதிர்ப்புன்னுவாங்க. உறவுகளால் சிக்கல், வீட்டை விட்டு வெளியில் போகிறது, சண்டையாக போகிறது, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறது, பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நோயால் பாதிக்கப்படுறது, இப்படியெல்லாம் பல வகையில் உங்களுக்கு தொல்லையை கொடுத்தவர் இப்போ தான் 7ஆம் இடத்திற்கு வந்து உறவு சிக்கல்களிலிருந்து உங்களை காப்பாற்றி வந்தார். ஆனால் இப்பொழுது உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் அமருவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்தில் வந்தார்னாக்கா தேவையில்லாத நட்போ, தேவையில்லாத உறவோ, தேவையில்லாத சில பிரச்சனைகளும் பண்ணியிருந்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் வரும்போது அதில் மாட்டிப்பீங்க. அதில் மாட்டிக்கிட்டு போன வருஷத்தோடு அது 3 வருஷமே எவ்வளோ மேலாச்சு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு மன கஷ்டம் வந்துடும். சரிங்களா?
மிக விழிப்போடு இருக்கும். தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமருகிறார். உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். அருகில் இருப்பவர்களை அதிகமாக நம்ப வேணாம். ஏன்னு கேட்டால் கூட இருந்து குழி பறிக்கிறவங்களை இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது உடம்பு நல்லபடியாக பார்த்துக்குங்க. கிரக மாற்றங்களால் சில நன்மைகள் நடந்திருக்கும். கும்பராசிக்கு பெருசாக நன்மை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. குரு பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை செய்து இருக்கிறார். நன்மை செய்தார்னு கேட்டிங்கன்னா அது ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கணும். 7.5 சனி முழுசாக இருக்கும்போது குரு பகவானால் ஒரு சில நன்மைகளை செய்ய முடியும். அது ஜாதகத்தில் தசா நல்லா இருந்தால் அது பெரிய நன்மைகளாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வருவதனால மிக கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தது மீனராசி. மிகவும் பாவப்பட்ட ராசின்னு தான் சொல்லணும் மீனராசி. இந்த 7.5 சனி ஆரம்பித்தது இப்போ தான். ஆனால் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராகு கேது சரியில்லாது போயிட்டாங்க. 4 ராஜகிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் தாக்கு பிடித்து வாழ்கிறார்கள் என்றாலே மன உறுதி தாங்க காரணம். மன உறுதி, இறை நம்பிக்கை. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறது நீங்கள் தான். அதிகப்படியான கோபம் வந்தாக்கா இந்த கடவுள் என்ன கல்லாகவே மாறிட்டானா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சபிக்கிறதும் நீங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மீன ராசிக்காரங்கக்கிட்ட உதவியை மட்டும் எல்லாமே கேட்பாங்களே தவிர கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. மீன ராசிக்கு மட்டும் இல்லை, ரிஷப ராசிக்கும் இதே நிலைமை தான், கடகராசிக்கும் இதே நிலைமை தான், கன்னி ராசிக்கும் இதே நிலைமை தான். அது என்னங்க அது ரிஷபம், கடகம், கன்னி, மீனை மட்டும் சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கனாக்கா என்ன பண்ணுறது? இதில் பாவகிரகங்கள் உச்சம் ஆட்சி இல்லையே. பாவகிரகங்கள் உச்ச ஆட்சி இருக்கக்கூடிய ராசியாக இருந்தால் அந்த ராசி வலிமையான ராசி, எதையும் தாங்கக்கூடிய இதயம் கொண்ட ராசி. இப்போ மீன ராசியில் பாருங்கள், குரு பகவான் ஆட்சி அமைப்பார், சுக்கிர பகவான் உச்சம் பெறுவார். இதில் எந்த பாவ கிரகங்கள் இருக்குது? உங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ எதுவுமே இல்லை. அதனால் உங்களையும் காப்பாற்றிக்கணும், உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாற்றிக்கணும். இதில் வேறு உங்களுக்கு ஒரு வைராகிய மனசு, எதிரியாக இருந்தாலும் நம்ம எதிர்க்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு இருக்குது. எதிரியாக ஆகிட்ட பிறகு உங்கள் எதிர்க்க தான் நல்லா இருப்பானே தவிர உங்களை நல்லா இருக்க விட மாட்டான். அது நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு காலம் வரும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க தான் குழி பறிப்பாங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கும், ரிஷப ராசிக்காரங்களுக்கும், கடக ராசிக்காரங்களுக்கும், அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும். ஆனால் அதையும் கடந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் மன உறுதி. சரி, உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் இன்னும் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம பலன்களுக்குள்ளே வந்துடலாம். கடந்த 2 ஆண்டுகளாக 7.5 சனி பிடிக்கும்போது ஆரம்பித்த கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா 7.5 சனி ஆரம்பமே இந்த அளவுக்கு பலமான அடியாக இருக்குன்னு நீங்கள் குழம்பாதீங்க. ராகு கேது சரியில்லை. அதுவும் யார்? கேது பகவான் 8லிருந்து அதுக்கப்புறம் 7லேருந்து இப்போ தான் 6க்கு வந்துக்கிறார். 3 வருஷமாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நற்பலன்கள் நடக்கும். இப்பொழுது நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். 3ஆம் இடத்தில் இருந்தார், பல வகையிலும் சிக்கல். அடுத்ததாக 4ஆம் இடத்தில் வந்தார், எந்த நன்மையும் நடக்காமல் போச்சு. இப்போ நன்மைகள் நடப்பதற்குண்டான வழிகளை நீங்கள் பெறலாம். இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறலாம். ஒவ்வொரு ராசிக்கும் நான் எப்போ பலன்களை சொன்னாலும் குரு பகவானை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் நன்மைகள் நடக்காமல் போவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு கேது சனி பகவானையும் பார்த்து இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றதை அறிந்து அவர்களுடைய ஸ்தான பலத்தை தெரிந்து அதற்கு பிறகு தான் பலன் சொல்லணும். அதுதான் 100% இல்லைனாலும் 50 அல்லது 60% நற்பலன்கள் நடக்கும். ஆகையால் குரு அதிசார பயிற்சியை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் போடும்போது அதில் பாதகமாக இருந்தால் சில பரிகாரங்களை பற்றியும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பற்றியும் தெளிவாக போடப்பட்டு உங்களுக்கு
ஜோதிட பலன்களை சொல்லப்படும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.